ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ரூ. 95 முதலீடு செய்தால் அசத்தலான பலன்கள் கிடைக்க போது 14 லட்சம் வரைக்கும் கிடைக்குன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான திட்டம் தான் கிராம சுமங்கல் யோஜனா திட்டம் சொல்லியிருக்காங்க. இது தபால் அலுவலகத்தில், அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டத்தின் பலன்கள் என்ன, யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் என்ற முழுமையான தகவல் தான் பார்க்க போறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தபால் அலுவலக திட்டங்கள் மிகவும் பாதுகாப்பானவை, நம்பகத்தன்மை மிக்கவை, சிறந்த வருவாயை வழங்கக்கூடியவை. அந்த வகையில் மிக முக்கியமான தபால் அலுவலக திட்டம் தான் தபால் அலுவலக கிராம சுமங்கல் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீட்டு திட்டம். இத்திட்டத்தின் பலன்கள் என்ன, இத்திட்டத்தில் இணைய தகுதியான என்ன, சுருக்கமாக இங்க பார்க்க போகிறோம். கிராமப்புறங்களில் வாழும் மக்களுக்கு பணத்தை திரும்ப பெறுவதோடு காப்பீட்டு தொகையும் வழங்கக்கூடிய திட்டம் தான் தபால் அலுவலக கிராம சுமங்கல கிராமிய அஞ்சல் காப்பீட்டு திட்டமாகும். நம்பகத்தன்மையான ஒரு என்டோமெண்ட் திட்டமாகும். சிறந்த திட்டம் என்பதுடன் நம்பகத்தன்மையான தபால் திட்டம் இதுவாகும். கிராமப்புற மக்களுக்கு காப்பீடு தொகையை வழங்கும் இத்திட்டம் கடந்த 1995 அறிமுகப்படுத்தப்பட்ட கிராமப்புறங்களை சேர்ந்த பலவீனமான பிரிவினருக்கும் பெண் தொழிலாளர்களுக்கும் பயனாளிகளுக்கும் கிராமப்புற மக்களிடையே காப்பீட்டு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். இதில் போஸ்டல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராம தபால் ஆயுள் காப்பீடு என்ற 2 வகையான திட்டங்கள் உள்ளன. முதலாவது திட்டத்தில் 15 வருடம் பாலிசி உள்ளது. இந்த உத்தரவாத தொகை 20%, அதாவது 6, 9, 12 வருடங்களுக்கு பிறகு பணத்தை திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த திட்டம் 15 வருட கால பாலிசி எடுப்பதற்கான அதிகபட்ச வயது 45 வருடங்களாகும். மேற்கண்ட ஆண்டுகளில் நிறைவடைந்தவுடன் தலா 20% மற்றும் முதிர்ச்சி அடைந்த போனஸுடன் 40% கிடைக்கும். போனஸ் பிளஸ் வயது நிர்ணயுடன் இரண்டாவது திட்டம் 20 வருட பாலிசி உள்ளது. இதில் 8, 12, 16 வருடங்களுக்கு பிறகு பணம் திரும்ப பெறலாம் சொல்லியிருக்காங்க. மேற்கண்ட வருடங்கள் முடிந்ததும் தலா 20% மற்றும் முதிர்ச்சியின் போது போனஸுடன் சேர்த்து 40% கிடைக்கும். இதில் முதலீடு செய்வதற்கு குறைந்தபட்ச வயது 19, அதிகபட்சமாக 20 வயது நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. 15 வருட பாலிசிக்கு பிறகு 45 வயது வரை உள்ளவர்கள் முதலீடு செய்யலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. சிறு சேமிப்பு சுமங்கல் கிராமப்புற அஞ்சல் ஆயுள் காப்பீடு திட்டத்தில் 10 லட்சம் வரை காப்பீடு வழங்கப்படுகிறது. முதலீட்டாளர் இறந்துவிட்டால் காப்பீடு தொகை அவரது குடும்ப உறுப்பினர், நாமினி அல்லது சட்டப்பூர்வ வாரிசுக்கு வழங்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் கட்டிட்டு வராங்க, அவர் இறந்துட்டாக்கா 10 வருஷத்துல அவங்களுக்கு 10 லட்சம் வரைக்கும் கிடைக்கணும்ன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. கிராம சுமங்கல் கிராமியன் ஜீவன் பீமா யோஜனா திட்டத்தில் பாலிசிக்கான காலம் 40 ஆகும். இத்திட்டத்தில் இணைய குறைந்தபட்ச வயது 19 மற்றும் அதிகபட்ச வயது 20 வருடங்களாகும். காப்பீட்டுதாரர் எதிர்பாராத விதத்தில் உயிரிழந்தால் அனைத்து உத்தரவாத தொகையும் போனஸுடன் சேர்த்து அவரது வாரிசு அல்லது நாமினிக்கு வழங்கப்படும். அது மட்டுமல்ல, குறிப்பிட்ட வருடங்களுக்கு பிறகு கிராம சுமங்கல் கிராமின் ஜீவன் பீமா யோஜனாவில் முதலீட்டாளர் பணத்தை திரும்ப பெறலாம். கிராம சுமங்கல கிராமியின் ஜீவன் பீமா யோஜனா திட்டத்தில் தினமும் ஒருவர் ரூ. 95 வீதம் மாதம் தவணையாக செலுத்தினால், ஒருவர் ரூ. 95 டெய்லி செலுத்துகிறாரு. மாதம் ஒரு மாசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2853 செலுத்த வேண்டும். உதாரணத்துக்கு முதலீட்டாளர் தன்னுடைய 25 வயதில் முதலீடு செய்வதாக இருந்தால் அவரது பாலிசி காலம் 20 வருடங்களாக இருக்கும் பட்சத்தில் அவர் கட்டி முடிக்கும் தொகை வந்து பார்த்தீங்கன்னா 7 லட்சமாக இருக்கும். மொத்தத்தில் வருடத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா 32,735 நாள் செலுத்தினால் முதிர்ச்சியின் போது சுமார் 14 லட்சத்தை முதலீட்டாளர் பெறுவதாக சொல்லியிருக்காங்க. டெய்லி ஒரு ரூ. 95 செலவுனாக்கா வருடத்துக்கு 32,735 சேமிப்பீங்க. அதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 20 வருடங்கள் நீங்கள் கட்டினீங்கன்னாக்கா உங்களுக்கு 14 லட்சம் ரூபாய் கிடைக்கும். நீங்கள் கட்ட போகிற அமௌண்ட்டு 7 லட்சம், அது டபுளாக கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இத்திட்டத்தில் 3 மாத அடிப்படையில் 8,850 முதலீடு செய்ய வேண்டாம். அதாவது 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி கட்டிங்கன்னா 8,850 ஆகும். 6 மாதத்துக்குனா 17,100 ஆகும் முதலீடு செய்ய வேண்டும். இதன் மூலமாக 14 லட்சம் முதிர்வு தொகையாக பெறலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் டெய்லி ஒரு ரூ. 95 கட்டினீங்கனாலும் ஓகே, இல்லை 3 மாதம் இல்லை 6 மாதம் பேஸ் பண்ணியும் இல்லை வருடத்துக்கு ஒரு வாட்டி கட்டப்பட்டாலும் கட்டலாம்ன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த திட்டத்தை பற்றி தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிச்சேன். இந்த 2 விதமான திட்டத்தில் உங்களுக்கு எது திட்டமோ அந்த திட்டத்தில் சேர்ந்து பயன்பெறலாம். இந்த இன்சூரன்ஸ், இந்த பாலிசி போடுறவர் இறந்து விட்டால் அந்த நாமினி கொடுக்குறவங்களுக்கு அந்த அமௌண்ட்டு போனஸுடன் கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 14 லட்சம் வரைக்கும் கிடைக்கும். டெஃபினட்டாக இது ஒரு சிறு சேமிப்பு திட்டம் தான் இது. இந்த திட்டத்தில் பயன்பெறும்னு நினைக்கிறேங்க. முதலீடு செய்யுங்க. டெஃபினட்டாக ஒரு பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.